கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அவருடைய நாமம் உங்கள் வழியாய் மகிமைப்படும். இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிசயங்களுக்கு மேல் அதிசயங்களை செய்வார். இந்த ஏப்ரல் மாதம் பெரிய காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நம்புங்க, விசுவாசிங்க. எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாவற்றையும் தருவார். குறிப்பாக இன்றைக்கு அதை செய்ய ஆரம்பிப்பார். இந்த ஜீவாத்தைக்கான வசனம் சங்கீதம் 29:9. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அவருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய மகிமையை பிரஸ்தாபம் பண்ணுவாங்களாம். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய மகிமை, அதை பிரஸ்தாபம் பண்றது. ஆலயம் என்பது சும்மா கிடையாது. சபை கூடி ஆராதிப்பதற்கு ஆலயத்தை எழுப்புகிறார். அந்த ஆலயத்துக்குள் சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கும் அந்த சபை கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறது. ஆகாயத்திற்கு தரிசன புஸ்தகத்தில் இருக்குது, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குமா. ஆண்டவர் சபை கூடுகிற இடத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் அல்லது ஜெப வீட்டில் அல்லது ஒரு சில கூடுகிற இடத்தில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அந்த மகிமையை நாம் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். அதை நாம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய மகிமையை பார்ப்பது, அனுபவிப்பது, கர்த்தருடைய மகிமையினால் அற்புதங்களை பெறுவது. ஏன்னா யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பா என்று லாசருடைய சகோதரியோடு ஏசப்பா சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க விசுவாசிக்கிறாங்க. இப்போ மகிமை வெளிப்படுத்துறாரு. அந்த மகிமை என்ன ஆயிடுச்சு? லாசரை வழி எழுப்பிச்சு, உயிரோடு எழுப்பிச்சு. கல்லறிந்து லாசு உயிரோடு எழுப்பிச்சு. பார்த்தீங்களா? அதே போல காணவர் திருமண வீட்டிலையும் அவர் மகிமை வெளிப்படுத்தினார். தண்ணீரை திராசனம் மாத்திட்டாரு. இப்போ இப்படிலாம் கர்த்தர் மகிமை வெளிப்படுத்தி அற்புதம் செய்யும்போது அதை நம்ம பிரஸ்தாபம் பண்ணணும். 4 பேருக்கு சொல்லணும். ஏசப்பா வியாதியை குணமாக்கினாரு, தேவையில சந்திச்சாரு, வேலையை தந்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, பிரிவினையை மாத்தினாரு. இதுதான் ரகசியம். இதை ஆண்டவர் செய்வார். அப்போ அது ஆலயத்தின் வழியாக, சபையின் வழியாகத்தான் அவர் மகிமை வெளிப்பட்டு நீங்க அவருடைய மகிமை பிரஸ்தாபம் பண்ண போறீங்க. இதுவரையிலும் இயேசப்பாவுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணாதவங்க இனி பிரஸ்தாபம் பண்ணுவீங்க. அதற்கேற்ற அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. புரிஞ்சிட்டீங்களா? நம்புவீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி. உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய பிள்ளைகள் தரித்திருக்கவும், சென்று ஆராதிக்கவும், உம்முடைய வசனங்களை கேட்கவும், அங்கே உம்முடைய மகிமையை பார்க்கவும், அற்புதங்களை பெறவும் கிருபை பாராட்டி அதன் மூலமாக அந்த மகிமையை பிரஸ்தாபம் பண்ணட்டும். அநேகருக்கு சொல்லி அநேகரை கர்த்தருக்குள் நடத்துகிற பாத்திரங்களாய் மாறட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். இந்த நாளில் 14 காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாக விலகினப்பட்ட வியாதிப்பட்டவங்களை குணமாக்கும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பி இருக்கிற அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுங்க. உடைய பிள்ளைகளுடைய கையும் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. சரியான வேலை தொழிலாளர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.